ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ராமேஸ்வரம் தீவில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். இது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாகும். இந்த கோயில் 227 பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். மேலும் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ராவணன் பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் இராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க ராமன் மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈசுவரனை வணங்கியதால் இக்கோயில் மூலவர் சிவபெருமானுக்கு இராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம் அதாவது இராம ஈசுவரம் என்றும் பெயர் பெற்றது. வரலாற்று சிறப்பு மிக்க இத்திருத்தலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை ஒரு துறவியின் பராமரிப்பில் இருந்து வந்தது. அதன் பின் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இலங்கை அரசர் பராக்கிரமபாகு என்பவர் இத்திருக்கோயில் கருவறையை கட்டியுள்ளார். 15ஆம் நூற்றாண்டில் இராமநாதபுரம் அரசர் உடையான் சேதுபதி மற்றும் நாகூரைச் சேர்ந்த ஒரு வைசியரும் மேற்கு கோபுரம் மற்றும் மதில் சுவர்களை கட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த செல்வந்தர் ஒருவர் அம்பாள் சன்னதி பிரகாரம் மற்றும் திருப்பணிகளை செய்துள்ளார். 16ஆம் நூற்றாண்டில் மதுரை மன்னர் விஸ்வநாத நாயக்கரின் கீழ் குறுநில மன்னராக இருந்த சின்னவுடையான் சேதுபதி கட்டத்தேவர் என்பவர் நந்தி மண்டபத்தையும் மற்றும் சில திருப்பணிகளையும் செய்துள்ளார். சிறப்பு மிக்க இத்திருக்கோயிலில் வீற்றிருக்கும் நந்தி 17 அடி உயரம், 22 அடி நீளம் மற்றும் 12 அடி அகலம் கொண்டதாகும். பின்னர் சேதுபதி மன்னர்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் போக்குவரத்து இல்லாத அக்காலத்திலேயே பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளனர். 17ஆம் நூற்றாண்டில் தளவாய் சேதுபதி என்பவரால் இத்திருக்கோயில் கிழக்கு இராஜகோபுரத்தின் ஒரு பகுதி கட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 1897 முதல் 1904 வரை ஆண்டுகளில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தாரைச் சேர்ந்த தேவகோட்டை ஜமீன்தார் ஆர் குடும்பத்தினரால் திருப்பணி நிதி வசூலித்து 126 அடி உயரமுள்ள 9 நிலை கிழக்கு இராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது. ஸ்ரீராமபிரான் இராவணனை வதம் செய்ததால் தனக்கேற்பட்ட பிரம்மஹத்தி பாவத்தை போக்க அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி இத்திருத்தலத்திற்கு சீதை இலட்சுமணனுடன் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவலிங்க பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல நேரம் குறித்து கைலாசத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வரும்படியாக இராமபிரான் அனுமனை அனுப்பியதாகவும், நெடுந்தொலைவில் உள்ள கைலாசத்திலிருந்து அனுமன் சிவலிங்கம் கொண்டு வருவதற்கு காலம் தாழ்ந்ததால் சீதை விளையாட்டாக மண்ணை கையில் பிடித்து செய்த சிவலிங்கத்தையே நல்ல நேரம் முடிவதற்குள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் என்றும் சொல்லப்படுகிறது. கைலாசத்திலிருந்து திரும்பி வந்த அனுமன் கோபம் கொண்டு மணலால் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அகற்ற முயன்றும் இயலவில்லை. அனுமனை சாந்தப்படுத்த இராமலிங்கத்தின் பக்கத்தில் அனுமன் கொண்டு வந்த விசுவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இனி அதற்கே பூசை முதலியன முதலில் செய்ய வேண்டுமென்று இராமபிரான் ஆணையிட்டார். இத்திருக்கோயிலில் அனுமனால் கொண்டுவரப்பட்ட விசுவநாதருக்கே தினந்தோறும் முதல் பூசை நடைபெறுகிறது. இராமபிரான் ஈஸ்வரனை வழிபட்டதால் இத்திருத்தலம் இராமேசுவரம் என பெயர் பெற்றது. இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதை இந்துக்கள் தங்கள் வாழ்நாள் கடமையாக கருதுகின்றனர்.